ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது அதுக்கான டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது, அது நம்ம எந்தெந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக நம்ம பாஸ்போர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, அதுவும் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட 10th மார்க் ஷீட்டோ இல்லை 12th மார்க் ஷீட்டோ இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி வாங்கிடலாம். அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஆஃபீஸ் போனோன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட 10th இல்லை 12th ஏதாவது ஒரு மார்க் ஷீட்டை கொடுத்தீங்கனாலே அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் காலேஜிலேருந்து உங்களோட ஐடி கார்டு ப்ளஸ் உங்கள் போனாஃபைடில் இந்த மாதிரி இவருக்கு நீங்கள் பாஸ்போர்ட் கொடுக்கலாம், இவரோட ஒரிஜினல் எல்லாமே எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காலேஜோட சீல் வச்சு பிரின்ஸிபலோட சைன் வாங்கிட்டு கொண்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 10th மார்க் ஷீட்லேயும் 12th மார்க் ஷீட்லேயும் அதே மாதிரியே காலேஜோட சீல் வச்சு மேலே பிரின்ஸிபல் சார் சைன் பண்ண மாதிரி வாங்கிட்டு போங்க. அப்படி வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் எதுவுமே இல்லாமையே நான் ஈசிஆர் கேட்டகரியில் கொடுத்துருவாங்க. ஈசிஆர் கேட்டகரி நான் ஈசிஆர் கேட்டகரி அப்படின்னா என்னென்னா 10th கீழே படிச்சிருந்தீங்கன்னா ஈசிஆர் கேட்டகரியில் வருவீங்க, 10th மேலே படிச்சிருந்தீங்கன்னா நான் ஈசிஆர் கேட்டகரியில் வருவீங்க. நான் அதை பற்றி தெளிவாக இது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் சேரும். கைஸ், இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா சர்ச் பாக்ஸில் போய்ட்டு பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, லோட் ஆகிடுச்சு. லோட் ஆனோன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, அவங்களோட இண்டெக்ஸ் மாதிரி COVID-19 அட்வைசரி அண்ட் ஃபேக் வெப்சைட்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஃபேக் வெப்சைட் அப்படின்னா அந்த passport.organization, ஆன்லைன் பாஸ்போர்ட் இந்தியா, அந்த மாதிரி ஒரு 4-5 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபேக்கானது, இதெல்லாம் யூஸ் பண்ணி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் டிவைஸ்னால் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் அவங்களே அஃபிஷியலாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம புதுசாக உள்ளே வரோம் அப்படின்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நியூ யூசர் உள்ளே போனோம். நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ளே போனோன்னா செக் த அவைலபிலிட்டி ஆஃப் பிஎஸ்கே, அது நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் இந்தியாவில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொருத்த கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவிபி டெல்லி ரீஜனல் ஆஃபீஸில் பண்ணுறோமா இல்லை பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பண்ணுறது, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம ஊரில் இருக்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எதுன்னு சொல்லி கேட்குது. மதுரை, நான் நியர்பை மதுரை, ஸோ நான் மதுரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிவன் நேம், என் நேம் கொடுத்துக்கிறேன், கார்த்திக். எப்போயுமே நீங்கள் நேமில் ஃபுல் நேம் டைப் பண்ணிவிட்டு சர்நேமில் அப்பா பேரை டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே உங்கள் இனிஷியல் மட்டுமே போட்டு போனாலும் அவங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனோன்னே உங்கள் இதை மாற்றிக்குவாங்க அவங்களே. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க, மெயில் ஐடி கொடுத்துருங்க. மெயில் ஐடியா உங்கள் லாகின் ஐடியா வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. லாகின் ஐடி டைப் பண்ணிட்டு செக் ஆல் எப்படி கொடுத்துங்கன்னா வந்துடும். பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க, அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. கீழே ஹிண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹிண்ட் கொஸ்டின் எதுக்கு அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க. இதில் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதை. நான் ஃபஸ்ட் ஸ்கூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்கூல் செலக்ட் பண்ணி இதில் பாஸ்வேர்ட் நான் என்னோடய ஃபஸ்ட் ஸ்கூல் நான் படித்த பாஸ்வேர்டு அதில் போட்டுக்கிறேன். ஸ்கூலோட பேரை இதில் பாஸ்வேர்டாக போட்டுக்கிறேன். தென் கேப்சா டைப் பண்ண சொல்லியிருக்கு. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் இது பண்ணுறேன். 4845 இதை டைப் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போயிடும். அந்த மெயிலை மட்டும் கிளிக் பண்ணோன்னா மெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இது ஓப்பன் ஆகும், பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் லாகின் ஐடி மட்டும் டைப் பண்ண சொல்லும். நீங்கள் இந்த இடத்துல என்ன லாகின் ஐடி டைப் பண்ணிங்களோ அந்த லாகின் ஐடி டைப் பண்ணி ஓகே கொடுத்தோன்னா ரிஜிஸ்டர்னு வந்துடும். அப்புறம் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். லாகின் ஐடி பாஸ்வேர்டு
கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனோன்னா மறுபடியும் அதே மாதிரி பாஸ்போர்ட் சேவா அப்ளிகேஷனுக்கு வந்துடுங்க. பாஸ்போர்ட் சேவா வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. எக்ஸிஸ்டிங் யூஸர் போன தடவை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ தடவை எக்ஸிஸ்டிங் யூஸர் லாகின், அதில் லாகின் பண்ணுறோம். லாகின் ஐடி கேட்குது. நான் என்னோடய லாகின் ஐடி போட்டுக்கிறேன். கார்த்திக் 268. ஓகே, சூப்பர். இவ்வளோ பண்ணோன்னா அப்புறம் என் பாஸ்வேர்ட் அது ஆட்டோமேட்டிக்காக சேவில் தான் இருக்குது. ஸோ இது டைப் பண்ணிக்கலாம். கேப்சா JDNTAM. ஓகே, நான் கொடுத்து லாகின் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து வந்துடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அப்ளை ஃபார் ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் ஆர் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மொத்தம் 2 மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து த்ரூ ஆன்லைனில் பண்ணுறது. ஆன்லைனில் இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்லைன்லேயே உங்கள் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா இதில் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கொடுத்துருவாங்க ஆல்டர்னேட்டிவ் 2ல். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு கொரியர் பண்ணணும். அது ஒரு மெத்தட் உங்களுக்கு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிப்போம். பாஸ்போர்ட் டைப் இருக்குது. பாஸ்போர்ட் டைப்பில் ஃபஸ்ட் பாஸ்போர்ட்டாக அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் தொலைஞ்சு போய் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி மறுபடியும் இது பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குது. இப்போ ரீஇஷ்யூ பாஸ்போர்ட்னு எதனால் அப்படின்னா பர்சனல் ஏதாவது டீட்டெயில் மாற்றணும், பாஸ்போர்ட்டு தொலைஞ்சிருச்சு, பேஜ் தீர்ந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் பாஸ்போர்ட் வந்து ரீஇஷ்யூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து புதுசாகவே அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டே கிளிக் பண்ணிக்குவோம். நார்மல் வேணுமா டட்கல் வேணுமா அப்படின்னா, நார்மல்னால் உங்களுக்கு 15 days ஆகும் வர்றதுக்கு. டட்கல்னா 2 to 3 days வந்துடும் உங்களுக்கு. 36 பேஜ் வேணுமா 60 பேஜ் வேணுமா செலக்ட் பண்ணி. 36 பேஜ்னா 1500 வரும். 60 பேஜ்னா 2000 வரும். ஒரு 500 தான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குவோம். அப்ளிகன் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. அப்ளிகன் டீட்டெயில்ஸில் இதில் என்னோடய நேம் போட்டுக்கிறேன் நான், கார்த்திக் ராஜா. எப்பவுமே சர்நேமில் வந்து உங்கள் அப்பா நேமே கொடுத்துருங்க. காளிதாஸ். ஜெண்டர் வந்து மேல் கேட்குது. இப்போ ஹேவ் யூ எவர் பீன், உங்களுக்கு வேறு எதுவும் நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. இல்லை, நோன் கொடுத்துக்குவோம். ஹேவ் யூ எவர் சேஞ்ச்டு யுவர் நேம், இடையில எங்கேயும் மாற்றிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ ரெண்டுக்குமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவோம். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்குது. டேட் ஆஃப் பர்த்தில் இந்த மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கொடுத்துக்குங்க. சார் பிளேஸ் இஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவுக்கு வெளியே பிறந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் எங்கள் ஊர் நேமை கொடுத்துருக்கேன். ஸ்டேட் என்னான்னு சொல்லி கேட்குது. தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கலாம். டிஸ்ட்ரிக் என்னென்னா நான் திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இல்லை, ஆகலை. ஸோ சிங்கிள் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சிட்டிசன்ஷிப் பை இந்தியா, எதனால் உங்களுக்கு இந்தியா சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிறந்தனாலையா இல்லை கல்யாணம் பண்ணாலையா இல்லை க்ரீன் கார்டு ஹோல்டர் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இங்கே தான் பிறந்தேன். ஸோ எனக்கு பர்த்னால சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். பேன் கார்டு இன்கேஸ் இருந்தால் மட்டும் கொடுங்க, இஃப் அப்ளிகபிள் தான். ஸோ நோ ப்ராப்ளம். அது மாதிரி ஓட்டர் ஐடி இருந்தால் கொடுத்துக்கோங்க. அது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்டோட இங்கே ஒரு சில ஹிண்ட் வருது. என்னென்னா அது ரொம்பலாம் வருது இல்லை. ஸ்டூடெண்ட்டில் இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் இருந்து போனோஃபைடு ஒன்று வாங்கிட்டு போகணும். போனோஃபைடு வாங்கி இந்த மாதிரி இவரோட ஒரிஜினலாக இங்கே தான் இருக்குன்னு சொல்லி அட்டஸ்டட் பண்ணி வாங்கிட்டு போகணும். அது ப்ளஸ் காலேஜ் ஐடி கார்டும் கொண்டு போகணும். அதான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஸ்பவுஸ் இல்லை பேரண்ட் யாராவது கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்குங்க, நோனா நோ கொடுத்துக்குங்க. எங்கள் வீட்டில் யாரும் பார்க்கல. ஸோ நான் நோ கொடுத்துக்கிறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குது. நான் இன்ஜினியரிங் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கிராஜுவேட் அண்ட் டாப்னு கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது நான் ஈஸியாக கேட்டகரியில் வந்துடுது. ஈஸியாக கேட்டகரி நான் ஈஸியாக கேட்டகரினா என்ன அப்படின்னா, ஈஸியார்னா 10th கீழே படிச்சிருக்கவங்க ஈஸியாக கேட்டகரியில் வருவாங்க. 10th மேலே குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க நான் ஈஸியாக கேட்டகரியில் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உடம்புல இருக்க மச்சம் தழும்பு ஏதாவது ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து மோல் இன் சென்டர் நோஸ். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு வந்து ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆதார் நம்பர் கேட்டிருக்கேன். ஆதார் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துக்குங்க. இஃப் அவைலபிள் தான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்துக்குங்க. ஹோல்டர் அபவ் மென்ஷன்டு. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்போயுமே எஸ் கொடுக்கும்போது
எல்லாத்துலேயுமே காமனாகவே படித்து பாருங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது கொடுத்து அக்ரி பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி முன்னாடியே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அந்த டீட்டெயில் மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது முன்னாடியே சேவ் பண்ணிவிட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஏன்னா உங்கள் இப்போ இது வரைக்கும் இன்கேஸ் வெளியே போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு சேவ் ஆகிட்டு அடுத்தது போகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஃபேமிலி டீட்டெயில்ஸ். ஃபாதர்ஸ் கிவன் நேம், அப்பாவோட பேர் கேட்டிருக்கு. அப்பாவோட பேர் காளிதாஸ், அவரோட இனிஷியல் கொடுத்துக்கலாம். மதர்ஸ் கிவன் நேம், அம்மா பேர் பரமேஸ்வரி, அம்மாவோட இனிஷியல் நேம் கொடுத்துக்கலாம். கார்டியன் அது தேவையில்ல, ஸோ அதை விட்டுருங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ் இந்தியாவுக்கு வெளியே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இருக்குது. இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்கள் ஸ்ட்ரீட் நேம் கேட்குது. ஸ்ட்ரீட் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோட டைப் பண்ணிக்கிறேன். 239 அம்மன் ஜோலை நகர். ஊர் பேர் கேமிக்குது. அந்த மாதிரி விரசனம்பட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். எங்கள் ஊர் நேம் விரசனம்பட்டி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் திண்டுக்கல். போலீஸ் ஸ்டேஷன் என்ன உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கேட்குது. ஸோ உங்களுக்கு ஊருக்கு பக்கத்தில் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதோ அந்த ஊரோட பேர் இதில் டைப் பண்ணிடுங்க. இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சானார்பட்டி. ஸோ இந்த இருக்குது சானார்பட்டி. செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம மெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் கரெக்ட் தானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் எதானான்னு சொல்லி கேட்குது. பர்மனெண்ட் அட்ரஸ்லாம் இப்போ இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குது. எப்பவுமே சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஏன்னா நான் வந்து முன்னாடியே இது பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அப்படியே நான் நெக்ஸ்ட்டு கொடுத்து காமிக்கிறேன். நேம் அண்ட் அட்ரஸ் எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்தாச்சு. எமர்ஜென்சி கான்டாக்டில் உங்கள் பிரதர் இல்லை அப்பா அம்மா இல்லை ஃப்ரெண்டு யார் நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து என் பிரதர் நம்பர் கொடுத்துக்கிறேன். பிரதர் நேம் மணிகண்ட பிரபு. ஃபோன் நம்பர் அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லி கேட்குது. பாஸ்போர்ட் இல்லை நோ கொடுத்துருங்க. கரண்ட் பாஸ்போர்ட்டா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவோம். நான் அப்ளை பண்ணேன் பட் ஆனால் எனக்கு இஷ்யூ ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்படி இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்குது. இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. நம்ம கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். சேவ் பண்ணிக்கோங்க முன்னாடியே. ப்ரொவைட் அடுத்து நம்ம மேலே எதுவும் கிரிமினல் கேசஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கா இந்த காலம் ஃபுல்லாகவே இதை 1 by 1 எல்லாத்தையுமே படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம மேலே இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கா, எஃப்ஐஆர் எதுவும் போட்டிருக்காங்களா இதுக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ கரண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டிருப்பாங்க இதில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா எல்லாத்துக்குமே நோ கொடுத்துருக்குங்க. எல்லா காலமுக்குமே நோ கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இன்கேஸ் இந்த இடத்துல ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ வந்தாலும் உங்களுக்கு வந்து அது சேவ் ஆகிருக்கும். அதனால தான் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்களோட இதான் இந்த மேலே இருக்க ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா தான் உங்கள் பாஸ்போர்ட்டில் அப்படியே வரும். ஸோ அதில் இந்த நேமு, டேட் ஆஃப் பர்த்து அண்ட் அதர் காலம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரூஃப் கேட்குது. ப்ரூஃப் ஆஃப் பர்த். நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் ஊரில் தான் பிறந்தீங்க அப்படின்றக்கான ஒரு ப்ரூஃப் கேட்குது. அதுக்கு நீங்கள் ஆதாரே செலக்ட் பண்ணிக்கலாம். ஆதார் அல்ல ஆதார் ரெண்டில் எதுனா செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ரெசன்ட் அட்ரஸ்க்கானதும் கேட்குது. அட்ரஸ்க்கும் நீங்கள் ஆதாரே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆதார் ப்ரூஃப் மட்டும் இருந்தாலே போதும். கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 50 ருபீஸ் கட்டுறீங்களா, பே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. எதனால் அப்படின்னா பாஸ்போர்ட் வாங்குறதுக்கான அடுத்தடுத்த மூமெண்ட் எல்லாமே உங்களுக்கு மெசேஜில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 50 ரூபா கட்டி வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த 50 ரூபாய் நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் கட்டினா போதும், இங்கேயே நீங்கள் பே பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ப்ளேஸ் கேட்குது. நான் திண்டுக்கல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அக்ரி கொடுத்துக்கிறேன். அக்ரி கொடுக்குறதுக்கு முன்னாடி எப்போயுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வாசித்து பார்த்துக்குங்க. வாசித்து பார்த்து அதுக்கு தான் கொடுங்க. கொடுத்து சப்மிட் பண்ணி கொடுக்கலாம். எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ சப்மிட் ஃபார்ம் கொடுத்தாச்சு. பே பண்ண சொல்லுது. பே அண்ட் புக் ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது.
எது மூலயமா புக் பண்ணுறீங்க, ஆன்லைன் மூலயமா பண்ணுறீங்களா இல்லை ஆஃப்லைனில் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆன்லைனில் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா உங்கள் அப்ளிகேஷனோட ரெஃபரன்ஸ் நம்பர், நீங்கள் கொடுத்த நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் வருது, அதை பார்த்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து இப்போ எங்கே அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நான் இப்போ சென்னையில் இருக்கேன். ஸோ நான் இங்கே இருக்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் நான் போயிட்டு வரணும். சென்னையில் இருக்கனால நான் இப்போ நேட்டிவ் திண்டுக்கல் தான், இருந்தாலும் நான் இங்கேயும் எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லனாலும் நான் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் பிஎஸ்கே தாம்பரம் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு நியர்பை ஆஃபீஸ் தாம்பரம் தான். ஸோ நான் தாம்பரம் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே கேப்ஸா 6B7TR ஓகே கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு எங்கே அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுறோம். என்றைக்கு டேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி வந்துடும் உங்களுக்கு. இப்போ அப்பாயின்மெண்ட் அன்றைக்கி ஆஃபீஸ் அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த க்ரீன் கலரில் கட்டுறப்பல இன்றைக்கி டேட்டுக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை கொடுத்து நீங்கள் பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் ஆகிரும். நீங்கள் எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்லை. பே பண்ணியாச்சு இங்கே ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஒரியுமே பண்ணதுக்கே தேவையில்லை. பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே போகும். எஸ்பிஐயோட அஃபிஷியல் இது இருக்கும். அப்புறம் கார்டில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் யோனோ பேங்கிங் வச்சுருக்கேன். ஸோ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கிறேன். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போனோன்னா கீழே உங்களுக்கு 1500 கட்டணும் அப்படின்னு சொல்லி வருது. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நெட் பேங்கிங் நான் யூஸ் பண்ணுறதுனால என் மொபைலுக்கு ஓடிபி வந்துச்சு. ஸோ நான் ஓடிபி எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட் ஆகிட முடிஞ்சிச்சு. இங்கே உங்களுக்கு பே பண்ணி முடித்த உடனே இப்போ இங்கே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்தால் உடனே நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்கள் பேஜ் ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் அப்பாயின்மெண்ட் டேட் கரெக்டாக இன்றைக்கி தானா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஒரு ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக அது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் உடனே உங்களுக்கு பிஎஸ்கே ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் வந்துடும். ஓகே கைஸ், ஒரு வழியாக எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி மேலும் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்தது எல்லாமே மேலே கார்டு கொடுக்குறேன். அந்த கார்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், அதிலே நீங்கள் பார்த்துக்குங்க. என்னோடய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.